Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு மாமா சமையல்ல பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஈஸியா 10 மினிட்ஸ்லயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு panல பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் இது கூட 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பாதி விரல் சைஸ் இஞ்சி தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். 15 இருந்து 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைங்க. ஃபைவ் மினிட்ஸ்லேயே பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆயிருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுருங்க. அடுத்ததாக பன்னீர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 250 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸோ பன்னீர் எல்லாத்தையும் பட்டரில் நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ பன்னீர்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ப்ரிப்பேர் பண்ண வெங்காயம் தக்காளி மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ அதே பேன்லேயே நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ இதை மூடி வச்சுருவோம். கிரேவி நல்லா திக்காகட்டும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக மேலே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டெலிஷியஸான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோட நானோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.